ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோவே பார்க்கல. ஸோ இன்றைக்கி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 6 தி ஜேர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 பார்ட் 1 பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் ஹாரிக்கு டஸ்லிஸ் கூட ரொம்ப ஃபன்னாகவே இல்லை. ஏன்னா டட்லி ஹாரியை பார்த்து ரொம்ப பயந்தான். அங்கிள் வெர்னனும் அண்ட் பெட்டூனியாவும் அவனை கபோர்டில் சாத்துறதே இல்லை. ஹாரியை இதை பண்ணு அதை பண்ணுன்னு கத்துறதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ஹாரிகிட்ட பேசுறது கூட இல்லை. ஹாரின்னு ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கிறதாவே அவங்க யாரும் காமிச்சிக்கல. ஹாரி கூட அவனோட புதுசாக வாங்கின ஆந்தை தான் இருந்துச்சு. அந்த ஆந்தைக்கு ஹெட்விக்னு பேர் வச்சான். அது அவனோட ஸ்கூல் புக்கில் இருந்து பேர் வச்சான், ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்ற புக்கில் இருந்து. அவனோட ஸ்கூல் புக்கெலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹாரி ராத்திரி தூங்காமல் கூட ரொம்ப நேரம் அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அந்த ஆந்தை அந்த ஓப்பன் பண்ண விண்டோ மூலமாக அப்படி இப்படியும் போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஹெட்விக் அடிக்கடி செத்துப்போன எலியெல்லாம் ரூமுக்கு கொண்டு வர்றதுனால அண்ட் பெட்டோனியாவும் ஹாரி ரூமுக்கு வரதே இல்லை. ஹாரி தினைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வாலில் ஒட்டி இன்னும் எத்தனை நாள் இருக்குது செப்டம்பர் 1 ஆகிறதுக்குன்னு நோட் பண்ணிகிட்டே வருவோம். ஆகஸ்ட் மாதம் கடைசி நாளில் அண்ட் பெட்டோனியாட்டையும் அங்கிள் வெர்னன்ட்டையும் நம்ம இதை பற்றி கேட்கலாம், கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் நம்மளை இறக்கி விட முடியுமான்னு கேட்கலான்னு சொல்லி அவன் கீழே வரான். கீழே வந்தால் அவங்க ஃபேமிலியே ஒரு குஸ் ஷோ பார்த்துட்ருக்காங்க டிவியில். அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி இருமுறான். அவன் இருமுறது அவன் ப்ரெசன்ஸை வெளிப்படுத்திக்கிறதுக்காக. டட்லி அவன் இருமுற சத்தம் கேட்டு ரொம்ப அப்படியே கத்திக்கிட்டே அவன் ரூமுக்கு போயிட்டான். அங்கிள் வெர்னன் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். அங்கிள் வெர்னன் உருமுறாரு. நீங்கள் நாளைக்கு எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அதுக்கும் அவர் உருமுறாரு. அதை அவன் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டான். உருவுறதுனா ஒரு மாதிரி சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அதே ஹாரி எஸ்ன்னு எடுத்து ஹாரி மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அங்கிள் வெர்னன் சொல்கிறாரு, இது என்ன ஃபன்னியாக இருக்குது, அவங்களோட மேஜிக் கார்பெட்ஸ்லாம் என்ன பஞ்சர் ஆயிடுச்சா, ஏன் இந்த வழியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹாரி எதுவுமே சொல்லலை. உங்கள் ஸ்கூல் உண்மையிலே எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அப்போ தான் அவன் ரியலைஸே பண்ணுறான் ஹேக்ரிட் கொடுத்த டிக்கெட் அவன்கிட்ட இருக்குன்னு. அதை எடுத்து பார்க்குறான். அதில் 9:45 பிளாட்ஃபார்முக்கு 11 மணிக்கு வரணும்னு போட்டிருக்கு. அதை இவன் சத்தமாக ரீட் பண்ணுறான். இதை கேட்டோன்னே பெட்டூனியாவும் அங்கிள் வெர்னனும் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் 9:45 பிளாட்ஃபார்ம் அப்படின்றான். ரப்பிஷாக பேசாத ஹாரி அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொல்கிறாரு. 9:45 பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றாரு. ஹாரி இதுதான் என்னோட டிக்கெட்டில் போட்டிருக்கு அப்படின்றான். அதுக்கு அங்கிள் வெர்னன், என்னமோ நாளைக்கு உன்னை கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் நான் விட்டுறேன், ஏன்னா எங்களுக்கும் லண்டன் போகிற ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் எங்களுக்கு இது பெரிய தொந்தரவாக இருக்காது அப்படின்றாரு. அதுக்கு ஹாரி, நீங்கள் ஏன் லண்டன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறான், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக. அதுக்கு அங்கிள் வெர்னன் சொல்கிறாரு, டட்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அவனுக்கு இந்த வாழை வெட்டணும், அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாழை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றாரு. அவன் அடுத்த நாள் ரொம்ப காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அவன் ஜீன்ஸ் பேண்ட்டே போட்டுக்கிட்டான். ஏன்னா கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் அவன் விசார்ட் ரோப்ஸ் போட்டிருக்கிறத பார்த்தா எல்லாம் வித்தியாசமாக நினைப்பாங்கள்ல. ஸோ அதனால் நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனோட லிஸ்ட்டு ஹாக்வர்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஹெட்விக் அதோட கூண்டில் வச்சுட்டு அவன் வெளியே வரான் ரூமை விட்டு. டஸ்லேஸ் ரெடியாகிறதுக்காக வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து டஸ்லேஸோட காரில் அங்கிள் வெர்னன் ஹாரியோட பொட்டியெல்லாம் ஏற்றிட்டுருக்காரு. அண்ட் பெட்டூனியா டட்லேட்ட நீ எப்படியாவது ஹாரி பக்கத்தில் தான் உட்காரணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 10:30 மணிக்கு கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அங்கிள் வெர்னன் ஹாரியோட பொட்டியெல்லாம் எடுத்து கீழே வச்சு ட்ராலியில் வச்சு உள்ளே தள்ளிட்டு வராரு. ஹாரிக்கு அவரோட அந்த கைண்ட் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் உள்ளே இதுதான் பிளாட்ஃபார்ம் 9, இதுதான் பிளாட்ஃபார்ம் 10, இதுக்கு நடுவில் தான் நீ சொன்னது எங்கேயோ இருக்கணும், ஆனால் அது இன்னும் கட்டவே இல்லை போலையே அப்படின்னாரு. ஆமாம், உண்மையிலே அங்கே ஒரு பிக்கு பிளாஸ்டிக்கில் நம்பர் 9ம் நம்பர் 10ம் எழுதியிருந்துச்சு, ஆனால் அங்கே 9:45 பிளாட்ஃபார்மே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிள் வெர்னன் ஹாவ் அ குட் டேர்ம் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கூட பேசாமல் அப்படியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் காரில் ட்ரைவ் பண்ணி போகிறத பார்த்தான். அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க ஹாரியை பார்த்து. ஹாரி ஃபன்னியான புக்ஸு அதுக்கப்புறம் அந்த ஹெட்விக்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நின்றுட்டு இருந்தான் அந்த ஸ்டேஷனில்.
ஹாரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அப்போ தான் இங்கே இருக்க ஸ்டேஷன் கார்டு வந்து அவரை க்ராஸ் பண்ணி போனார். சரி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போனால், ஆனால் என்னன்னு கேட்குறது, பிளாட்ஃபார்ம் 9:45னா அவரே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஸோ அப்படி கேட்க முடியாது. ஹாக்வர்ட்ஸ்க்கு வழி கேட்டாலும் ஹாக்வர்ட்ஸ் எங்கே இருக்குது, அது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ என்ன தான் பண்ணுறது, சரி ஓகே 11 o'clock கிளம்புற ட்ரெயின் எப்படின்னு கேட்கலான்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறாரு 11 o'clock இங்கேருந்து எந்த டைமே போகலை, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. ஹாரிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அவன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. இந்த பாக்கெட் ஃபுல்லாக இந்த விசார்ட் மணி, பெரிய ஆந்தை, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஹாக்ரிட் வந்துட்டு ஏதாவது சொல்ல மறந்துட்டாரோ. இப்போது டயகனாலிக்கு போனப்போ அந்த வாலில் இருக்கிற 3 பிரிக்ஸை வந்து தட்டணும் லெஃப்டில், அந்த மாதிரிலாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாவது பண்ணுமா, பிளாட்ஃபார்ம் 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்க டிக்கெட் பாக்ஸை நான் தட்டணுமா வாண்டை வச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருந்தாங்க. அவங்க மகிழ்ச்சி அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து சொல்லிட்டு போகிறத ஹாரி கேட்டான். அங்கே ஒரு லேடி ஒரு 4 பசன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரெட் கலர் ஹேரில் இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி ஹாரி மாதிரியே ஒரு ட்ராலியை தள்ளிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஆந்தையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரி அவங்க பக்கத்தில் போய் நின்னான். அவங்க சொல்கிறது கேட்குற அளவுக்கான டிஸ்டன்ஸில் போய் அவன் நின்னான் ட்ராலியை தள்ளிட்டு. அவங்க அம்மா வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து 9:45 அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணுக்கும் தலையில் வந்து ரெட் கலர் ஹேர் தான் இருந்துச்சு. அம்மா என்னால் போக முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு இன்னும் அவ்வளோ வயசு வரல ஜென்னி, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேர்சி நீ தான் ஃபஸ்ட் போகணுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஹாரி வந்து அந்த பையன் போகிறத வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பிளிங்க் பண்ணாமல் கூட பார்த்துட்டு இருந்தான். அவன் போனான், அந்த பையன் வந்து உள்ளே போக ட்ரை பண்ணுறான். அதாவது 9க்கும் 10க்கும் நடுவில் வந்து போயிட்டுருக்கான். சடனாக வந்து ஒரு லார்ஜ் க்ரௌட் ஆஃப் டூரிஸ்ட் வந்து நடுவில் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பையன் பார்த்தா அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெட் அடுத்து நீ தான் அப்படின்னு. அதுக்கு அந்த ஃப்ரெட் வந்து அம்மா நான் ஃப்ரெட் இல்லைம்மா, நான் ஜார்ஜுமா, எத்தனை தடவை என் பேரை மறந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து சரி சாரி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து திருப்பி நான் தான் ஃப்ரெட்டு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க அந்த செவத்துக்குள்ளே. அது உங்களுக்கே தெரியும், இந்த 9 and 10 அந்த பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இருக்கிற செவத்துக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த 3வது பையனும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறான். அப்போ வந்து ஹாரி வந்தான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மாவும் ஹலோ டியர் அப்படின்றாங்க. உன் ஃபஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ராணும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஆனால் எனக்கு எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறதுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். கவலையப்படாத, நேராக பார்த்துட்டு போ, அந்த பிளாட்ஃபார்ம் 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிறதுல செவத்துக்குள்ளே நேராக பார்த்துட்டு போ, பயப்படாத, இடிச்சிருவேன்னு பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே போகிறான். அவன் வந்து நேராக அந்த செவத்தை நோக்கி போயிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இடிக்க போகிறோம் அப்படின்னு தோணுது. அவன் கண்ணை மூடிக்கிட்டான். அதுக்கப்புறம் போனால் அவன் இடிக்கவே இல்லை. அவன் வந்து இன்னும் போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஸ்கார்லெட் கலரில் ஸ்டீம் இன்ஜின் இருந்துச்சு. அதில் வந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. டைமும் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அங்கே பார்க்குறான் சைடில் 9:45 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த இன்ஜின்லேருந்து வந்த புகை வந்து அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு மேலே வரைக்கும் போச்சு. அந்தளவுக்கு அதிகமான புகை வந்துச்சு. அங்கே கேட்டுங்கள்லாம் வந்து மக்களோட காலுக்கு இடையில் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆந்தைங்கள்லாம் கத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கிற சவுண்டு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. ட்ரெயினில் இருக்கிற ஃபஸ்ட்டு நிறைய பெட்டிகள்லாம் ஃபில் ஆகிடுச்சு. அதனால் ஹாரி வந்து பின்னாடி சீட் தேட போனான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் கிட்ட தான் வந்து அவனுக்கு சீட் கிடச்சிது. அதனால் அவனோட ட்ரங்க்கு பெட்டியெல்லாம் எடுத்து வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து அந்த ட்ரங்க்கை தூக்க ட்ரை பண்ணும்போது ஒன் சைடாக தூக்கும்போது அவன் 2 தடவை அவனோட காலில் வந்து போட்டுக்கிட்டான். ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க. அது யாருன்னா அந்த ரெட் ஹேர் வச்சுருந்த ட்வின்ஸில் ஒருத்தன். அவன் வந்து ஓகே அப்படின்னு ஹாரி சொன்னோடனே ஃப்ரெட் இங்கே வா ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே அவனும் ஹெல்ப் பண்ணான். ஸோ ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஹெல்ப்பால் ஹாரி வந்து அந்த ட்ரங்க்கு பெட்டியெல்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்டோட கார்னரில் வச்சுட்டான். ஹாரி அதுக்கப்புறமா தேங்க்ஸ் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸில் ஒருத்தன் வந்து அது என்னது அப்படின்னு கேட்டான் அந்த ஹாரியோட ஸ்காரை பார்த்து. ஓ நீந்தானா, நீந்தானா ஹாரி பாட்டர் அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் ஹாரி ஆமாம் அது நான் தான் சொன்னோன்னே அந்த பசங்க 2 பேர் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸில் வந்து ஃப்ரெட் ஜார்ஜ் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. இதோ வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாரி அவன் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தான். அந்த விண்டோ வழியாக பிளாட்ஃபார்மில் பார்த்தா அந்த ரெட் ஹேர் ஃபேமிலி இருந்தாங்க. அதில் அவங்க அம்மா வந்து கர்ச்சிஃபை வெளியெடுத்து ரான் உன் மூக்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி துடைக்க போனாங்க. அவனும்
தப்பிக்க முயற்சி பண்ணால் அவங்க இழுத்து பிடிச்சி அந்த மூக்கை தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இக்கிள் ராணிக்கு மூக்கில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு ரான் கத்திட்டு இருந்தான். பெர்சி எங்கே அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. இதோ வரான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அந்த பையன் வந்து ஏற்கனவே வந்து அவனோட ரோப்ஸ் போட்டிருந்தான். அவனோட நெஞ்சில் வந்து பி அப்படின்னு ஒரு பேட்ச் குத்தி இருந்துச்சு. பெர்சி வந்து அம்மா என்னால் இன்னும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னா, ப்ரீஃபெக்ட்ஸே அங்கே 2 கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஓ நீ ப்ரீஃபெக்டில் அப்படின்னு அந்த ட்வின்ஸில் ஒருத்தன் சொன்னான். ஆமாம், ஆனால் நீ எங்கள் சர்ப்ரைஸ் ஆகாத விஷயமா ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். நீ இதே தானே சொல்லிக்கிட்டே இருந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும், ஒவ்வொரு ஃபுல் சம்மர் ஃபுல்லாக நீ இதே தானே சொல்கிற. ஸோ எங்களுக்கு தெரியாததை ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னான். ஷட் அப் அப்படின்னு சொல்லி பெர்சி சொன்னான். பெர்சிக்கு மட்டும் எப்படி புது ரோப்ஸ் அப்படின்னு அந்த ட்வின்னில் ஒருத்தன் கேட்டான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பெர்சி வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டான், ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு புது ரோப்ஸ் அப்படின்னாங்க. ஆல்ரைட், எப்படியோ அங்கே போயிட்டு எனக்கு அவுல் அனுப்புங்க, இந்த டேர்ம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சியோட கன்னத்தில் கிஸ் பண்ணி அவனை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸை பார்த்து, எனக்கு மட்டும் இன்னொரு தடவை அவுல் வந்துச்சு, நீங்கள் டாய்லெட்டை வெடிக்க வச்சுங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது டாய்லெட்டை வெடிக்க வச்சோமா, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிரேட் ஐடியாமா, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் விளையாடுறதுக்கு இல்லை, ரானை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் இக்கிள் ரானிங்ஸ் எங்கள் கூட சேஃபாக இருப்பான் அப்படின்னோடனே ரான் வந்து வாயை மூடுங்க அப்படின்னா. அம்மா நாங்கள் ட்ரெயினில் யாரை பார்த்தோன்னு தெரியுமா அப்படின்னு இந்த ட்வின்ஸில் சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே ஹாரி வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டான் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு. யார் அப்படின்னு கேட்டாங்க. ஹாரி பாட்டர் அப்படின்னா. அது கேட்டோடனே அந்த சின்ன பொண்ணு வந்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் போய் அவனை பார்த்துட்டு விட்டா அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க அம்மா வந்து, வேணா நீ அவனை ஏற்கனவே பார்த்துருக்க, அவன் வந்து பாவம், அவன் என்ன ஜூவில் இருக்கிறவனா, போய் எல்லோரும் போய் பார்த்துட்டு வரத்துக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெட் உண்மையிலே அவன் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, நான் உங்கள்கிட்ட கேட்டோம், அவன் பேரை கேட்டோம், அவனோட ஸ்காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பாவம் அந்த பையன் இவ்வளோ பொலைட்டாக கேட்டான் பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகணுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்வினில் ஒருத்தன் கேட்டான், அம்மா அவனுக்கு வந்து யூனோவோட முகம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஃப்ரெட், நீ இதெல்லாம் பற்றி அவன்கிட்ட கேட்கக்கூடாது, அவனோட ஃபஸ்ட் டேலேயே நீ இப்படிலாம் கேட்கக்கூடாது, அவனுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் விசில் சவுண்ட் கேட்டுச்சு. சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுப்பிவிட்டாங்க. அந்த 3 பசங்களும் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. அந்த விண்டோ மூலிமா வந்து டாட்டா காமிச்சிக்கிட்டாங்க. அந்த ஜின்னின்ற அந்த குட்டி பொண்ணு வந்து அழுதுச்சு. நாங்கள் வந்து உனக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து உனக்கு ஹாக்வர்ட்ஸோட டாய்லெட் சீட்டையும் அனுப்புகிறோம் அப்படின்னு ஜார்ஜ் சொன்னான். ஜார்ஜ் அப்படின்னு அவங்க அம்மாத்த கற்றுனாங்க. சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சுது. அந்த பசங்கள்லாம் அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் டாட்டா காமிச்சிட்டு அழுதுகிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த ட்ரெயின் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த சின்ன பொண்ணு மறைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தூரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே யாராவது உட்காடுறாங்களா அப்படின்னு ஹாரியை பார்த்து கேட்டான் ரான். அதுக்கு முன்னாடி சீட்டை கை காமிச்சு, இங்கே யாரும் உட்காரல அப்படின்னு சொன்னாங்க. ஹாரியை வந்து அந்த பையன் பார்த்துட்டே இருந்தான். அவன் டக்குன்னு பார்த்தோன்னே வந்து பார்க்காத மாதிரி டக்குன்னு விண்டோவில் திருப்பிக்கிட்டான். அவன் ஹாரி வந்து பார்த்தான், அவனோட நோஸில் வந்து இன்னும் அந்த அந்த டர்ட் இருக்குன்னு. உடனே வந்து ஹே ரான் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே அந்த ட்வின்ஸ் வந்து வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் நடு ட்ரெயினுக்கு போக போகிறோம். அங்கே ஜார்டன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரான்டுலா கிடச்சிருக்கான். ட்ரான்டுலானா ஒரு சிலந்தி மாதிரி இருக்கும், அது ஒரு பூச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரான் வந்து சரி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த 2 பேரும், நான் உன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகவே இல்லையே, நான் தான் ஃப்ரெட் வீஸ்லி, இவன் தான் ஜார்ஜ் வீஸ்லி, இவன் தான் எங்கள் தம்பி ரானு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அவங்கள அப்புறமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹாரியும் ரானும் அவங்களுக்கு பாய் சொன்னாங்க. ரான் வந்து நீ உண்மையிலேயே ஹாரி பாட்டரா அப்படின்னு கேட்டான். ஹாரியும் வந்து தலையாட்டினான். நான் வந்து ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் சொன்ன ஜோக்குன்னு நினச்சேன். உனக்கு உண்மையிலேயே அது இருக்கா அப்படின்னு சொல்லி அவனோடைய நெத்தியை காமிச்சான். ஹாரியும் அவனுக்கு முன்னாடி இருக்க முடியை எடுத்து விட்டு அவனோட லைட்னிங் ஸ்காரை காமிச்சான். ஓ இதுதான் அந்த யூனோ ஹூ அப்படின்னோடனே ஹாரியும் ஆமாம், எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா. ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, வெல் எனக்கு வந்து க்ரீன் லைட் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை தவிர வேறு எந்த இதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ரானை வந்து ஹாரியே பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு கண்ணாடியை பார்த்தான். அதுக்கப்புறம் ஹாரி கேட்டான், உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து விசார்ட்ஸா அப்படின்னு கேட்டான். அவனும் வந்து ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு செகண்ட் கசின் இருக்கார், அவர் வந்து அக்கௌண்டன்ட்டு, அவரை பற்றி நாங்கள் பெருசாக பேச மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ உனக்கு வந்து நிறைய மேஜிக் தெரியும் அப்படின்னு வந்து ஹாரி வந்து சொன்னான். ஏன்னா ஹாரிக்கு தெரியும் வீஸ்லிஸ் வந்து ஒரு பழமையான விசார்ட்ஸ் ஃபேமிலி. ஏன்னா வந்து அந்த டயகன் அலியில் ட்ரெஸ்ஸு வாங்க போகிறப்போ ஒரு பையன் வந்து வெள்ளை முடி பையன் வந்து சொன்னான்ல, அதெல்லாம் வந்து ஹாரிக்கு ஞாபகம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அந்த ரான் கேட்டான், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீ மகள்ஸோட வாழ்ந்திருக்க அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரான் கேட்டான். ஹரிபுலாக இருந்துச்சு அப்படின்னா. எல்லாருமே அப்படி கிடையாது, ஆனால் என்னோடய ஆண்ட்டும் அங்கிளும் அப்புறம் என்னோடய கசினும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஹாரி வந்து ரான்ட்டு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நம்ம வந்து ஹாரி போட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 6 த ஜேர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 3/4 பார்ட் 2ல் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.